Good morning students. Next, regulation of cardiac activities. சரிங்களா, ஹார்ட்னுடைய ஆக்டிவிட்டீஸை யார் ரெகுலேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸு நர்வஸ் சிஸ்டம் இது ரெண்டு தான் என்ன பண்ணுதுன்னு சொல்லிங்கன்னா ஹார்ட்னுடைய ரெகுலேஷனை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. சரிங்களா, ரெகுலேட் பண்ணுதுங்க. ஃபஸ்ட்டு ஹார்ட்டில் எப்படி ஹார்ட் பீட் ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோடில் தான் ஆரிஜினேட் ஆகும். அந்த ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு மசில்ஸ், கார்டியாக் மசில். ஸோ அந்த கார்டியாக் மசில்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லினா ஹார்ட் பீட் ஆரிஜினேட் ஆகும். சரிங்களா, த டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் இன் ஹியூமன் இஸ் மயோஜெனிக் பிகாஸ் த ஹார்ட் பீட் ஆரிஜினேட் ஃப்ரம் த மசில்ஸ் ஆஃப் த ஹார்ட்னுடைய மசில்ஸ்லேருந்து என்ன ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா ஹார்ட் பீட் ஆரிஜினேட் ஆகும். The nervous and endocrine system work together with the paracrine signals to influence the diameter of arterioles and alter the blood flow. சரிங்களா, யார் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைனோ நர்வஸ் சிஸ்டம், இன்னும் பேராக்ரைன் அப்படிங்கிறது இந்த நமக்கு மெட்டபாலிசம் நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் இதுவும் சேர்ந்து ஆக்ட் பண்ணி தான் பிளட் ஃப்ளோ எந்த அளவுக்கு ஆர்டரிஸில் பிளட்டு சப்ளை ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஃபஸ்ட்டு நியூரனல் கண்ட்ரோல் இஸ் அச்சீவ்டு த்ரூ த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னு உங்களுக்கு தெரியும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம்ட்டு உங்களுக்கு இது வரைக்கும் ரெண்டு நர்வஸ் சிஸ்டம் தெரியும், பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு. இப்போ தேர்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தை டூவாக டிவைட் பண்ணலாம். ஒன்று சிம்பத்தட்டிக், இன்னொன்று பேராசிம்பத்தட்டிக் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு சிம்பத்தட்டிக் நியூரான்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் முக்கியமான விஷயம் நோட் பண்ணி பார்க்கலாம். சிம்பத்தட்டிக் நியூரான் என்னத்தை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர், ஒரு சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் நார் எபினெப்ரின் அப்படின்னு பேர். நோட் பண்ணுங்கள், சிம்பத்தட்டிக் நியூரான்ஸ். அண்ட் அட்ரினல் மெடுலா ரிலீஸ் எபினெப்ரின். சரிங்களா, அட்ரினல் மெடுலான்னு தெரியும், இப்போ கேள்விப்பட்டீங்களா. அட்ரினல் கிளாண்டு கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்டு என்னத்தை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எபினெப்ரினை ரிலீஸ் பண்ணுதுங்க. இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் சரிங்களா, நார் எபினெப்ரினும் எபினெப்ரின் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன்ஸும் எதோட பைண்டிங் ஆகும் அப்படின்னா பீட்டா அட்ரினர்ஜிக் ரிசப்டார்ஸ். சரிங்களா, நோட் பண்ணுங்க பார்க்கலாம். பீட்டா அட்ரினர்ஜிக் ரிசப்டார்ஸோட ஜாயின் ஆகும் அண்ட் இன்க்ரீஸ் த ஹார்ட் ரேட். இது என்ன ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா அட்ரினலின், நார் அட்ரினலின் அல்லது நார் எபினெப்ரின் அல்லது எபினெப்ரின் இப்படி ரெண்டுங்கிறது என்ன ஒன்றும் பீட்டா அட்ரினர்ஜிக்கோட ரிசப்டாரோட பைண்டிங் ஆனோடனே ஹார்ட் பீட்டு அதிகமாகிடும். ஸோ அதே மாதிரி பாராசிம்பத்தட்டிக் நியூரான்ஸ் என்ன செக்ரேட் பண்ணுதுன்னா அசிடைல் கோலைன். சரிங்களா, அசிடைல் கோலைன்ங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு தட் பைண்ட் டு த மஸ்கார்னிக் ரிசப்டார்ஸ். நோட் பண்ணிச்சுங்க. மஸ்கார்னிக்னா என்னங்க, கார்டியாக் மசில்ஸில் இருக்கக்கூடிய மஸ்கார்னிக் ரிசப்டார்ஸ் அண்ட் டிகிரீஸ் த ஹார்ட் பீட். ஹார்ட் வேகமாக பம்ப் ஆகாமல் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இதுதான் காரணங்க. நோட் பண்ணிச்சுங்க. நம்ம டென்ஷனாக இருக்கும்போது ஹார்ட் ரொம்ப ஸ்பீடாக பம்ப் ஆகும். அப்போ என்ன ரிலீஸ் ஆகும்னா அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். அதனால் ஹார்ட் பீட் அதிகமாகும். இந்த ரெண்டு ஹார்மோனும் பீட்டா அட்ரினர்ஜிக்கோட பைண்டிங் ஆனோடனே ஹார்ட் பீட் அதிகமாகும். அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யார் வேணும் அப்படின்னு சொன்னால் அசிடைல் கோலைன் அப்படிங்கிறது வேணும். அது ஹார்ட் பீட்டாக குறைக்கும். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா வாசோப்ரெசின் அண்ட் ஆஞ்சினோடென்சின் 2 அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன். இப்போ வாசோப்ரெசின் இன்வால்வ் த ரெகுலேஷன் ஆஃப் இந்த ஆஞ்சினோடென்சினும் வாசோப்ரெசினும் எது மேலே ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்னியில் ஆக்ட் பண்ணுது, கிட்னியை ரெகுலேட் பண்ணுதுங்க. ரிசல்ட் இன் த வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஒயில் நேட்ரியூரிட்டிக் பெப்டைட் ப்ரொமோட்ஸ் த வாசோ டைலேஷன். நோட் பண்ணிச்சுங்க. வாசோப்ரெசினும் ஆஞ்சினோடென்சின் 2வும் எது மேலே கிட்னி மேலே ஆக்ட் பண்ணி இரத்த குழாயை சுருங்க செய்கிறது. ஒயில் த நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டர்ஸ், இன்னொரு ஃபேக்டர் நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் பெப்டைட், நேட்ரியூரிட்டிக் பெப்டைட் அப்படிங்கிறது எதை ப்ரொமோட் பண்ணுதுன்னா வாசோ டைலேஷன், இரத்த குழாய் விரிவடைய செய்கிறது. சரிங்களா, இரத்த குழாயை சுருங்க செய்கிறது வாசோ ப்ரெஷனும் ஆஞ்சினோடென்சின் 2வும். இரத்த குழாயை விரிவடைய செய்கிறது எது அப்படின்னா நேட்ரியூரிட்டிக் பெப்டைட் ஹார்மோன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேகஸ் நர்வ் இஸ் த பேராசிம்பத்தட்டிக் நர்வ் தட் சப்ளைஸ் த ஏட்ரியம் எஸ்பெஷலி எஸ்ஏ நோட் அண்டு ஏவி நோட். நோட் பண்ணிச்சு பார்க்கலாம். இதுதான் என்ன பண்ணுதுன்னா ரெகுலேட் பண்ணுதுங்க ஹார்ட்டை. நெக்ஸ்ட்டு டிஸார்டர் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ ஹார்ட்டில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்க பாருங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன டிஸார்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலான ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னா 120/80 அப்படி இருந்ததுன்னா அது நார்மல் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷருங்கிறது என்னங்க,
இதுதான் மோஸ்ட் காமன் டிசீஸ் அப்படின்னு இருக்காங்க. பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது பிளட் குழாய்க்குள்ளே சப்ளை ஆகும்போது the wall of the blood vessels, the blood create pressure against the wall of the blood vessels. சரிங்களா, அதுதான் பிளட் ப்ரெஷருங்கிறாங்க. அது வந்து நார்மலாக எவ்வளோ இருக்குன்னா 120/80 இருக்கணும். 120ங்கிறது சிஸ்டோல் ப்ரெஷர், 80ங்கிறது டயஸ்டோலிக் ப்ரெஷர். சப்போஸ் இந்த டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 90 mmHgக்கும் சிஸ்டோல் ப்ரெஷர் வந்து 150 mmHgக்கும் பெர்சிஸ்டன்ட்லி தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு இதே அளவில் இருந்ததுன்னா 155/90 mmHg அப்படின்றதுன்னா திஸ் கண்டிஷன் இஸ் கால்டு ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர்ன்ட்டாங்க. ஸோ அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர்னால் என்ன ஆகலாம் அப்படின்னா ஹார்ட்டு, பிரெயின், கிட்னியெலாம் டேமேஜ் ஆகிருங்க. நோட் பண்ணிச்சுங்க. நெக்ஸ்ட்டு கரோனரி ஹார்ட் டிசீஸ். கரோனரி ஹார்ட் டிசீஸ்ன்னு என்னங்க, ஹார்ட்டுக்கு ஹார்ட் மசில்ஸுக்கு பிளட்டை சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸுக்கு பேர் கரோனரி பிளட் வெசல்ஸுங்க. சரிங்களா, ஹார்ட் மசில்ஸுக்கு பிளட்டை சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸுக்கு பேர் கரோனரி பிளட் வெசல்ஸ். ஸோ அந்த கரோனரி பிளட் வெசல்ஸுக்குள்ளே என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலு, ஃபைப்ரஸு, டெட் ஆர்பிசி இதெல்லாம் உள்ளே ஃபார்ம் ஆகி ஆயில் ட்ராப்லெட் வந்து ஃபார்ம் ஆகுங்க. அந்த ஆயில் ட்ராப்லெட்டுக்கு பேர் தான் ஆந்த்ரோமா அப்படின்னு பேர். ஸோ அந்த ஆயில் ட்ராப்லெட் ஃபார்ம் ஆனவுடனே பிளட் ஃப்ளோ ஆகிறது ப்ரிவெண்ட் ஆகி போயிடும், பிளாக் ஆகி போயிருங்க. இப்போ பிளட்டு ஃப்ளோ ஆகலை அப்படின்னா ஹார்ட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாதுங்க. இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு பேர். நோட் பண்ணிச்சுங்க. The cholesterol-rich anthroma forms plaques in the inner lining of the arteries, make them less elastic and அதனால் நல்லா விரிய முடியாது. என்ன ஆகுதுன்னா and reduce the blood flow. The plaque grows within the artery and tend to form a blood clots. இப்போ ரத்த குழாய்க்குள்ளே ரத்தம் என்ன ஆகுது அப்படின்னா உறைஞ்சிருது. ஃபார்மிங் கரோனரி த்ராம்போசிஸ் அல்லது த்ராம்பஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ரத்த குழாய்க்குள்ளே ரத்த கட்டி ஓடி அடைச்சிக்குது. எந்த ரத்த குழாயில்? கரோனரி ஆர்டரியில். இந்த த்ராம்பஸ் இஸ் எ கரோனரி ஆர்டரி ரிசல்ட் இன் ஹார்ட் அட்டாக். இதனால் ஹார்ட் அட்டாக் வருங்க. ஸ்ட்ரோக். இப்போ நம்ம மேலே எப்படி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான பிளட் வெசல்ஸ் வந்து பிளாக் ஆச்சோ அதே மாதிரி செரிபரல் த்ரம்போசிஸ். செரிபரல் த்ரம்போசிஸ்னால் என்னங்க, பிரெயினுக்கு பிளட்டை சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸில் பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும் அப்படின்னா ஸ்ட்ரோக், பக்கவாதம் வருங்க. ஸ்ட்ரோக் இஸ் த கண்டிஷன் வென் த பிளட் வெசல்ஸ் இன் த பிரெயின் பர்ஸ்ட். இரத்த குழாய் மூளையில் வெடிக்கும் போது பிரெயின் ஹீமரேஜ், மூளையில் இரத்த கசிவு ஏற்படும். ஆர் when there is a block in the artery that supply to the brain, atherosclerosis or thrombosis. The part of the brain tissue that is supplied by this damaged artery dies due to the lack of oxygen, cerebral infraction அப்படின்னு பேருங்க. நெக்ஸ்ட் ஆஞ்சினா பெக்டோரிஸ், நெஞ்சு வலின்னு பேருங்க. ஆஞ்சினா பெக்டோரிஸ்ன்னு என்னது, நெஞ்சு வலி. சரிங்களா, இது ஹார்ட் அட்டாக் தான், அதான் நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரைட்டுங்க. Ischemic pain in the heart muscles. It is experienced during early stage of coronary heart disease. இதுதான் coronary heart disease-னுடைய ஆரம்ப ஸ்டேஜ். நோட் பண்ணிச்சிங்க. Anthroma may partly block the coronary artery and reduce the blood supply to the heart. ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்தம் கம்மியாக போகும். As a result, there is a tightness or choking with a difficulty in breathing. நெஞ்சை பிடிச்சி அமுத்துற மாதிரி இருக்கும், சுவாசிப்பதில் பிரச்சனை ஏற்படும். திஸ் லீட்ஸ் டு த ஆஞ்சினா, செஸ்ட் பெயின். ஆஞ்சினா பெக்டோரிஸ்னால செஸ்ட் பெயின். சரிங்களா, மார்பு வலி, நெஞ்சு வலி அப்படின்னு பேர். யூஸ்வலி இட் லாஸ்ட் ஃபார் ஷார்ட் டூரேஷன் ஆஃப் டைம். இது கொஞ்ச நேரத்தில் இது வந்து என்ன ஆயிருன்னா இந்த வலி குறைஞ்சிரும். இதுதான் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதுங்க. பார்த்துங்க, நெஞ்சு வலிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனை இதய தசை நசிவுறல் நோய்ங்க. இது வந்து ஹார்ட் மசில்ஸுக்கு ப்ராப்பராக பிளட்டு சப்ளை ஆகாதனால ஹார்ட் மசில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக மாறும், நல்லா டார்க் ப்ளூ கலராக மாறும். அப்போ அந்த ஹார்ட் மசில்ஸ்னால் ஃபங்க்ஷனிங் ஆக முடியாது. ஃபங்க்ஷனிங் ஆக முடியாதனால என்ன ஆகும் அப்படின்னா பெயின் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இதுதான் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் பேர். த ப்ரைம் டிஃபெக்ட் இன் த ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் எ டிக்ரீஸ் இன் த கார்டியாக் மசில்ஸ் கண்ட்ராக்சிட்டி. சரிங்களா, கண்ட்ராக்டிலிட்டி. சரிங்களா, இதய தசைனால் சுருங்க முடியாதது இது முக்கியமான காரணங்கிறாங்க. இப்போ நம்ம ஃப்ராங்க் அண்ட் ஸ்டார்லிங் கவ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃப்ராங்க் அண்ட் ஸ்டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பிராங்க் அண்ட் ஸ்டார்லிங் கர்வ் வந்து ஷிஃப்ட் ஆகுது எங்கேருந்து எங்கன்னா டவுன்வர்ட்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் த ரைட். ஸ்டார்லிங் ஃப்ராங்க் அண்டு ஸ்டார்லிங் கர்வ் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிங்கன்னா கீழ் நோக்கி இறங்கி வலது பக்கமாக நகர்ந்து காணப்படுகிறது கர்வ். சரிங்களா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எ கிவன் எண்ட் டயஸ்டாலிக் வால்யூம் a failing heart pumps out a small stroke volume than a normal healthy heart. ஸோ நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஹார்ட் எந்த அளவுக்கு பிளட்டை வந்து வெளியே தள்ளுதோ அதை விட என்ன பண்ணுது அப்படின்னா கம்மியாக வெளியே தள்ளும். எதிலிருந்து? வென்ட்ரிக்கல்ல இருந்து. எண்டு டயஸ்டாலிக் வால்யூமில் பிளட்டு கம்மியாகுதுங்கிறாங்க. when the blood supply up to the heart muscles or myocardium is remarkably reduced, it leads to the death of the muscle fiber. This condition is called heart attack or myocardial infarction. The blood clot or thrombosis blocks the blood supply to the heart and weakens the muscle fiber. It is also called ischemic heart disease due to the lack of oxygen supply to the heart muscles. If this persists, it leads to the chest pain or angina. Prolonged angina leads to the death of the heart muscles, resulting in the heart failure. சரிங்களா? ரைட். ஹார்ட் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் வந்து ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸுங்க. ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்னால் ஹார்ட்டில் வால்வு வந்து டேமேஜ் ஆகுது. ஹார்ட்டில் வந்து நமக்கு வால்வு இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? என்னென்ன வால்வுங்க? ட்ரைகஸ்பீடு, பைகஸ்பீடு, செமிலுனார் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் வால்வு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பைகஸ்பீடு மிட்ரல் வால்வு வந்து டேமேஜ் ஆகும், பாதிக்கப்படும். இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸுங்க. ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸுங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இம்யூனிட்டி அதிகமாச்சுன்னா நமக்கு இந்த டிசீஸ் வரும். எதனால் இம்யூனிட்டி அதிகமாக அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா. என்ன பாக்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கல் அப்படிங்கிற பாக்டீரியா த்ரோட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா 2 to 4 வீக்ஸ்க்கு அப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனோடனே இந்த பாக்டீரியாவுக்கு அகென்ஸ்டாக என்ன டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகும். இந்த ஆன்டிபாடி எதையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஹார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுது. எஃபெக்ட் இன்க்ளூட் த ஃபைப்ரஸ் நோட்ஸ் ஆன் என்ன நோடுங்க அந்த மிட்ரல் வால்வில் இருக்கக்கூடிய ஃபைப்ரஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஃபைப்ரோசிஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் இன் த பெரிகார்டியல் கேவிட்டி. சரிங்களா? பெரிகார்டியல் கேவிட்டியில் என்ன உள்ள அக்குமுலேஷன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடுங்க. சரிங்களா? நோட் பண்ணிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டாப்பிக்கு சிபிஆர் கார்டியோ பல்மனரி ரீசசிஸ்டேஷன். இது இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து ஹார்ட் வந்து சடனாக யாருக்காச்சும் ஸ்டாப் ஆயிருன்னு வச்சுக்கோங்க. தண்ணியில் ஒருத்தவங்க மூழ்கிடுறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு தூக்கி கரையில் போட்டோடனே அவங்களுக்கு இதய துடிப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா மூச்சு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா கரண்ட்டு ஷாக் அடித்தவங்களுக்கு திடீர்னு என்ன ஆகலாம் அப்படின்னா மூச்சு நின்று போயிடும், இதயமும் நின்று போயிடும். இல்லை ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா சடன் ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்படின்னா அவங்களுக்கு மூச்சு நின்று போயிடும், ஹார்ட்டும் ஸ்டாப் ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஸ்டாப் ஆனால் ஹார்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விடணும். அதே மாதிரி ஸ்டாப் ஆகி நிற்கக்கூடிய லங்ஸையும் ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸ்டார்ட் பண்ணி விட்டா தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம விட்டல் ஆர்கன்ஸ் இம்பார்ட்டண்டான ஆர்கன்ஸ்க்கெல்லாம் பிளட்டு ப்ராப்பராக சப்ளை ஆகணும். இல்லை அப்படின்னா எஸ்பெஷலி பிரெயினுக்கு 4 to 6 மினிட்ஸில் வந்து பிரெயினுக்கு வந்து என்ன ஆயிடணும் அப்படின்னா ஆக்சிஜன் பிளட்டை சப்ளை ஆகிடணும். சப்போஸ் 4 to 6 மினிட்ஸ்க்குள்ளே ஆக்சிஜனேட்டட் பிளட் சப்ளை ஆகலைன்னா பிரெயின் டெத் ஆகிரும். ஸோ பிரெயின் டெத் ஆச்சுன்னா நம்ம காப்பாற்றுறது ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க தண்ணியில் மூழ்கிடுறாங்க, கரண்ட் ஷாக் அடித்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்க, இதய துடிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, அல்லது ஹார்ட் அட்டாக் கூட நடந்துக்கிட்டு வர்றவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து ஹார்ட் அட்டாக் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துடுது, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் மாதிரி வந்துடுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆனதே ஹார்ட் பம்பிங் ஆகும். எஸ்ஏ நோடில் தான் எலக்ட்ரிசிட்டி ஃபங்க்ஷன் ஆகும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஆகும், கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகும், ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ இந்த எஸ்ஏ நோடு ஸ்டாப் ஆகிடும். அப்போ எஸ்ஏ நோடை நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணி விடணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல் கம்ப்ரஷன் ஆன் த ஹார்ட்டுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நேர் ஹார்ட்டுக்கு மேலே நல்லா நெங்குன்னு நெஞ்சில் குத்தணும்னா அந்த வைப்ரேஷனால்
எஸ்ஏனோட என்ன ஆகிரும் அப்படின்னு சொல்லினா ஸ்டார்ட் ஆயிரும். இதயம் வந்து ஹார்ட் பீட் ஆரம்பிச்சிடும். இப்போ இதயத்துடைய ஹார்ட் பீட் ஆரம்பித்தோடனே அடுத்து என்ன பண்ணணும், லங்ஸு சைலண்டாக இருக்கும். அப்போ லங்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். இப்போ லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகணும்னா லங்ஸ் வந்து சுருங்கி கிடக்குது, அதை என்ன பண்ணணும், விரிய வைக்கணும். அப்போ நம்ம மவுத்து டு மவுத் நம்மளுடைய வாயோட அந்த பேஷண்ட்டுடைய வாயில் வச்சு நம்ம காற்றை உள்ளே கொடுத்து பூன்னு ஊதுனோம்னா பலூன் விரிகிற மாதிரி லங்ஸ் விரியும். சடனாக நம்ம வாயை எடுத்துட்டோம்னா விரிஞ்ச பலூன் சுருங்கும் பார்த்தீங்களா, அப்போ லங்ஸ் விரிஞ்ச லங்ஸு சுருங்கும். அப்போ விரியும் சுருங்கும். உடனே என்ன ஆயிடுவாங்க, ரெஸ்பிரேஷனை ஆரம்பிச்சிடும். ஸோ ரெஸ்பிரேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஹார்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ப்ளட்டு வந்து பிரெயினுக்கு சப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அப்போ பிரெயின் வந்து ஸ்டார்வேஷன் ஆகாமல் அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. சரிங்களா. இட் இஸ் ஏ லைஃப் சேவிங் மெஷருங்க. முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். இது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இன் 1956 1956 ஜேம்ஸ் எலம் அண்டு பீட்டர் ஷாஃபர் வேர் த ஃபஸ்ட் டு யூஸ் மவுத் டு மவுத் ரீசசிஸ்டேஷன். சரிங்களா. ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் ஆனவங்களுக்கு வாயோட வாய் வச்சு ஊதி மேலே எக்ஸ்டர்னல் கம்ப்ரெஷன் கொடுத்தாங்க. இதயத்துக்கு மேலே நல்லா எக்ஸ்டர்னல் கம்ப்ரெஷன் கொடுத்து மவுத் டு மவுத் ரீசசிஸ்டேஷன் பண்ணாங்க. CPR is a life-saving procedure that is done at the time of emergency conditions such as when a person breath or heartbeat has stopped abruptly in case of drowning, தண்ணியில் மூழ்கிடுறாங்க, அல்லது எலக்ட்ரிக் ஷாக் கரண்ட் அடிச்சிருது, ஆர் ஹார்ட் அட்டாக். சரி, ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கோ தண்ணியில் மூழ்கினவங்களுக்கோ எலக்ட்ரிசிட்டி அடித்தவங்களுக்கோ ஹார்ட் எப்போயாச்சும் ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணும். CPR இன்க்ளூட்ஸ் ரெஸ்கியூ ஆஃப் ப்ரீத்தை வந்து மறுபடியும் சுவாசிக்க வைக்கணும் அவங்களுக்கு. விச் இஸ் அச்சீவ்டு பை த மவுத் டு மவுத் ப்ரீத்திங் டு டெலிவர் ஆக்சிஜன் டு த விக்டிம்ஸ் லங்ஸ் பை எக்ஸ்டர்னல் செஸ்ட் கம்ப்ரெஷன் விச் ஹெல்ப் டு சர்க்குலேட் த பிளட் டு த விட்டல் ஆர்கன்ஸ். CPR must perforated within எத்தனை நிமிஷம் 4 to 6 minutes. நோட் பண்ணிச்சிங்க. ஆஃப்டர் சீசேஷன் ஆஃப் பிரீத் டு ப்ரிவென்ட் த பிரெயின் டேமேஜ் ஆர் டெத். பிரெயின் டெத் ஆகாமல் இருக்கணும்னா இத்தனை நிமிஷத்துக்குள்ளே நம்ம குயிக்காக வேலை பண்ணணும். சரிங்களா. ஒருத்தவங்க வந்து தண்ணியில் மூழ்கி கிடக்கிறாங்க, இல்லைன்னா கன்சாக் அடித்து கிடக்கிறாங்கன்னா அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம ஐயோ அப்போன்னு கூப்பாடு போட்டுருக்கக்கூடாது. இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும், ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட் எய்டு கிடைக்காட்டி நம்மளே ஃபஸ்ட் எய்டு பண்ணிடலாம். சரிங்களா. நல்லா மல்லாக்க அவங்கள படுக்க வச்சு காலை ரெண்டையும் மேலே நட்டாமல் தூக்கி விட்டு நல்லா டங்கு 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 டங்குன்னு நெஞ்சுக்கு மேலே நல்லா நங்கு 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 நங்குன்னு நல்லா குத்துன்னு குத்தி விட்டு அதிர்ற மாதிரி வாயோட வாய் வச்சு ஊதுனோம்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பொழைச்சிக்குவாங்க. சரிங்களா. ரைட். அலாங் வித் CPR இதோட சேர்ந்து என்ன பண்ணணும்னா டீஃபைப்ரிலைசேஷன் இஸ் ஆல்சோ டன். டீஃபைப்ரிலைசேஷன் என்னங்க, இதை மட்டும் செஞ்சால் பத்தாது, அடுத்து என்ன பண்ணணுமா, வெளியிலிருந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கணும். அது நம்ம கொடுக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா. Defibrillation means that the brief electric shock given is to the heart to recover the function of the heart. சரிங்களா. இதயம் துடிப்பதற்கு நம்ம வெறும் அதிர்வுகள் குத்துனா மட்டும் பார்த்தாது, அவங்க ஆஸ்பத்திரி போக வரைக்கும் தாங்கும். ஆஸ்பத்திரி போனோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து மறுபடியும் ஹார்ட்டை வந்து நார்மல் ஃபங்க்ஷனிங் கொண்டு வருவாங்க. இதுதான் CPR. நோட் பண்ணிச்சுக்கோங்க. முக்கியமான 5 மார்க்கு. சரிங்களா. ரைட்டுங்க. ஸோ நமக்கு வந்து இந்த லெசன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 4 சாப்டர் 8 எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகேங்களா. அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் எது கேட்டுக்குங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.